ஹாய் எவ்ரிஒன், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட முந்தைய பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து இனி வர்ற பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த பதிவுக்குள்ளே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். இந்த பதிவில் எதை பற்றி பதிய வைக்கலாம் அப்படின்ட்டுருக்குன்னா, ஆடி அமாவாசை பற்றி, அதன் சிறப்புகள் பற்றி உங்களுக்கு தெரிய வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பொதுவாகவே மாதம் ஒரு முறை அமாவாசைங்கிறது வரும். அமாவாசை அப்படிங்கும்போது அதில் 3 அமாவாசைகள் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அதில் ஒன்று தை அமாவாசை, மகாலய அமாவாசை, அடுத்தது ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை மட்டும் அப்படி என்ன சிறப்பு, இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முன்னோர்களை கண்டிப்பாக வழிபட்டு அவங்களுடைய ஆசிகளை பெறுவதற்கு மிகவும் உகந்த காலம் எதுனா ஆடி அமாவாசை நாளாகும். நம் முன்னோர்கள் மறைவிற்கு பிறகு செய்ய வேண்டிய பித்ருக்கடன் எனப்படும் தர்ப்பணம் அளித்து விரதமிருந்து அவர்களிடம் வேண்டிய வரங்களை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக இருப்பது எதுனா ஆடி அமாவாசை. தந்தை ஸ்தானத்துக்கு உரிய கிரகமான சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதமாகும். இந்த மாதத்தில் தாய்க்கு உரிய கிரகமான சந்திரன் தனது சொந்த வீடான கடகத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் நாள் ஆடி அமாவாசை நாளாகும். இதனால் இந்த நாளில் நமக்கு முன் வாழ்ந்து மறைஞ்ச முக்தி பெற்ற முன்னோர்களை நினச்சி வழிபட வேண்டியது நிச்சயம் அவசியமான ஒன்று. இப்படி வழிபடுவதால் நிறைவேறாத ஆசைகள், சாபங்கள் ஆகியவற்றால் பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு சாந்தி கிடைக்கும். ஒருவேளை முன்னோர்கள் வேறு ஒரு பிறவி எடுத்திருந்தால் அவங்க அந்த பிறவிலையும் நல்ல நிலை பெற வேண்டும் என வேண்டிக்கொள்ளும் சிறப்புக்குரிய நாள் ஆடி அமாவாசை. இந்த நன்னாளில் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் வழிபாடு, தான தர்மங்கள், தர்ப்பணங்கள் ஆகியன தலைமுறையாக நம்மளோட இருக்கும் பாவங்கள், சாபங்கள் ஆகியவற்றை போக்கும். அதே போல் தர்பை அமாவாசைனாலே தர்பை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. தர்பையை ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா, ஆடி அமாவாசை நாளில் எள்ளும் தண்ணீரும் இறைச்சி தர்பையும் அளிப்பது அளவில்லாத புண்ணியத்தை தரும். புல்லுகள்லேயே தர்பை ரொம்ப விசேஷமானது. காரணம் என்னென்னா, தானாக தோன்றி நிலத்தில் வாடாமலும் நீரில் அழுகாமலும் இருக்கும் தன்மை கொண்டது தான் தர்பை. இதனால் இதில் முன்னோர்களின் ஆத்மாவை ஆவாகனம் செஞ்சு வழிபடுகிறார்கள். அமாவாசை, கிரகணம் போன்ற காலங்களில் தர்பை புல்லின் ஆற்றல் மிகவும் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாகவே இது போன்ற நாட்களில் தர்பையை பயன்படுத்தி தர்ப்பணங்கிறது கொடுக்குறாங்க. அப்படி அமாவாசை நாளில் விரதம் இருப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடன்களை அமாவாசை நாட்களில் தவறாமல் செய்வதால் பித்ரு தோஷங்கள்லிருந்து விடுபட முடியும். ஆடி அமாவாசை அன்று பசுக்களுக்கு அகத்திக்கீரை வழங்கலாம். இதனால் பித்ரு தோஷத்தால் தடைப்பட்டு இருந்த குலதெய்வத்தின் அருள் கிடைக்க செய்யும். எள்களும் தண்ணீரும் இறைத்து ஹோமம் செஞ்சு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியத்தை தர்றது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள நிதி பிரச்சனைகளும் தீர்க்க வழிவகுக்குது. நம்முடைய பிரச்சனைகள் தீருவதற்காக வழிபடும் பல்வேறு தெய்வங்கள் மற்றும் இஷ்ட தெய்வங்களின் அருள் கிடைக்க வேண்டும். குலதெய்வத்தின் அருள்ங்கிறது நிச்சயம் கிடைக்கணும். முதல்ல பித்ருக்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்கணும். அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய பித்ருக்கடன்களை முறையாக நிறைவேற்றாவிட்டால் பித்ருதோஷம் சேரும். பித்ருதோஷம் இருந்தால் எந்த தெய்வமும் நமக்கு அருள் செய்ய வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தும். அதனால் தெய்வங்களின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் பித்ருக்களின் ஆசிகளை நாம் முதலில் பெற வேண்டும். அப்படி இருக்க ஆடி அமாவாசை நாளில் நாம் செய்கிற தர்ப்பணத்தால் பித்ருக்களின் பாவங்கள் நீங்கி அவங்க புண்ணிய உலக அடைகிறாங்க. அதனால் இதனை எக்காரணம் கொண்டும் நம்ம தவற விடக்கூடாது என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சொன்ன வாக்கு. கருட புராணம் ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கான தினம் என்கிற எண் கலந்த நீரால் தர்ப்பணம் செய்வது அவர்களை மகிழ்விப்பதோடு அப்படி செய்கிறவங்களுக்கு நீண்ட ஆயுள், வெற்றி, வம்ச விருத்தி, கடன் நிவாரணம், எதிரி பயம் நீங்குதல், பூர்வீக சொத்து சேர்க்கை என சகல விதத்திலும் நன்மை சேரும் என்கிறது. இந்த பதிவில் எனக்கு ஆடி அமாவாசை
பற்றி தெரிந்த தகவல்களை உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். அனைத்து இறைவனின் அருளாலும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வழக்கம் போல தாங்க, பதிவுகள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.